அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 1/4/2026 ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள், அதோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி மாதத்தோட பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி அமாவாசை ஆகிய இந்த 2 தினங்களில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாபெரும் பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களை, பல தடைகளை தகர்க்கக்கூடியது. அதே போல் பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், கிரிவலம், குலதெய்வ வழிபாடு, சத்யநாராயண பூஜை, இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியது. அதனால தான் அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் 2 நாட்கள் இதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித சொந்த கொண்டாட்டங்கள், விழாக்கள் இதெல்லாம் முக்காவாசி பேர் செய்ய மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு விஷயம், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர். இது மட்டும் போதும். நீங்கள் இந்த பதிவை இரவு 10 மணிக்கு பார்த்தாலும் சரி, 11 மணிக்கு பார்த்தாலும் சரி, 12 மணிக்கு பார்த்தாலும் சரி, நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு சில சொல்கிற அளவுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் சில மன நெருடல்கள் எனக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்கள், பெண்கள், ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யலாம். இது தீட்டு காலங்களில் செய்யக்கூடாது, இல்லை நான் அசைவம் சாப்பிட்டேன் இதை செய்யலாமா வேண்டாமா, நான் ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இல்லை எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வயதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் இதற்கு இல்லை. தாராளமாக நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். செய்ய வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிலவு வெளிச்சம் நல்லா பிரகாசமாக இருக்கின்றதோ, வெளிச்சமான இடம், வெட்ட வெளியாக இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது. க்ளோஸ்டு ஸ்பேஸில் உட்காராதீங்க. உங்களுக்கு மேலே வானம் தான் தெரியணும். அது மொட்டை மாடியோ, பால்கனியோ, கார் பார்க்கிங்கோ, பின்னாடி கொல்லைப்புறமோ ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் நீங்கள் அமர்ந்துக்கோங்க. இது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் செய்யலாம். 4-5 நபர்கள் சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய ஒரு விரல் இந்த கிளாஸை தொட்டாலே போதுமானது. இப்போ 4 பேர் உட்காந்துருக்குங்கன்னா 4 பேரும் 4 இடத்துல உங்களுடைய ஒரு விரலை, ஆள்காட்டி விரலை நீங்கள் இதை தொட்டுட்டு அமர்ந்துடுங்க. உங்கள் உடம்பில் நல்ல நிலவு வெளிச்சம் படணும். ஸோ உங்கள் கைகள்லாம் உங்கள் முகத்தில் அங்கெல்லாம் வெளிச்சம் படணும். அதே போல் வெள்ளை நிற உடைகளை இன்று நீங்கள் அணிவது நல்லது. வெள்ளை நிற உடைகளை அணிந்து நிலவு வெளிச்சத்துக்கு கீழே அமர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க. இதை சாப்பிட்டு செய்யணுமா, சாப்பிடாமல் செய்யணுமா அப்படின்லாம் எந்தவித கணக்குமே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டும் செய்யலாம், இதை செஞ்சுட்டு போயும் நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு குடிக்கிற தண்ணீரை இதை மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க. இது மூடி இருக்கணும், சரிங்களா? மூடி இருக்கணும். ஒரு நபர் மட்டும் செய்கிறீங்கன்னா இந்த தண்ணீரை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க. திறந்த நிலையில் இருக்கணும். இப்போ நீங்கள் இதை மாதிரி பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மூடியை எடுத்துகிட்டு இதில் தண்ணீர் ஃபில் பண்ணி திறந்த நிலையில் இருக்கணும். கண்ணாடி தான் பெஸ்ட்டு. பிளாஸ்டிக்கோ உலோக பாட்டிலோ தேவை கிடையாது, கண்ணாடி தான் பெஸ்ட்டு. ஸோ பிளாஸ்டிக் எடுக்காதீங்க, உலோகங்களை நீங்கள் தயவு செய்து எடுக்காதீங்க. அது நமக்கு முழு பலன் அப்படிங்கிறது தராது. அதை மாதிரி மண் பாட்டிலும் இப்போ இருக்குது, அதுவும் நமக்கு வேண்டாம். ஒளி இது உள்ளார ஊடுருவ வேண்டும். ஸோ அதனால தான் நான் கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் உங்கள் கைகளில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஒரு விருப்பம் 2 விருப்பம் கிடையாது, என்னென்னலாம் உங்களுக்கு நிறைவேறணுமோ, எனக்கு இப்போ கடன் 20 லட்சம் இருக்குது அப்படின்னா அதை குறையாக சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நில ஒளிக்கு கீழே அமர்ந்து நீங்கள் கேளுங்க. ஸோ தரை விரிப்போ, ஒரு பாயோ அல்லது ஒரு சின்ன டவலோ நீங்கள் போட்டு அதில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இதை கேட்கலாம்.
பணம் எனக்கு வர வேண்டும், என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும், என் பெண்ணுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்க வேண்டும், என் பிள்ளைக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் தர வேண்டும், என் பிள்ளை வெளிநாட்டு வேலைக்கு போக வேண்டும், அப்படி இல்லைன்னா என்னுடைய கணவர் நன்றாக சம்பாதிக்க வேண்டும், தொழில் அமோகமான லாபம் வர வேண்டும் அப்படின்னு என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். உங்கள் குடும்பத்திற்காக வேண்டலாம். ஆனாலும் பல வேண்டுதலை விட ஒரே ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஏன்னா நம்ம 10 வேண்டுதலை ஒரே நேரத்தில் வைக்கும் பொழுது ஒரு வேண்டுதலை நம்ம ஒரு நேரத்தில் வச்சோம்னா அது நல்ல பலன் தரும். இன்னொருத்தவங்க இன்னொரு வேண்டுதல் வைக்கலாம், தனியாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு மூடி ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வச்சிடுங்க. சரிங்களா? பாதுகாப்பான இடத்துல இதை யாரும் தட்டி விடக்கூடாது. இல்லை பூனை வந்துடும், நாயெல்லாம் வரும், அது தட்டி விட்டுடும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உயரத்தில் எடுத்து நீங்கள் வைக்கணும். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? எதற்கு இந்த பௌர்ணமியில் நம்ம இந்த தண்ணீர் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் தண்ணீர் தான் அதிக பங்கை வகிக்கிறது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா வாட்டர் தான் அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்பில் பார்த்தோம்னாலும் தண்ணீர் தான் அதிக பங்கை வகிக்கிறது. ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் எவ்வளவு இருக்குதோ அதே போலவே தண்ணீரிலையும் அவ்வளவு அணுக்கள் இருக்கின்றன. ஸோ நம்ம சொல்கிறத நம்முடைய ஒவ்வொரு செல்லும் எப்படி கேட்குதோ அதே போலவே இந்த தண்ணீரும் அவ்வளவு ஞாபக சக்தி கூடியது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை அது உள்வாங்கிக்கும். நல்ல விஷயங்களை சொன்னாலும் சரி அல்லது கெட்ட விஷயங்களை சொன்னாலும் சரி அது அதை உள்வாங்கிக்கும். அதனால தான் எப்பொழுதும் தண்ணீர் குடிப்பதற்கு முன்னாடி நம்ம எனக்கு இந்த விஷயம் நடந்தால் நல்லது, நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தண்ணீரை குடிச்சிங்கன்னா அது ஒரு சார்ஜ்டு தண்ணீராக அது மாறிடும். சார்ஜ்டு வாட்டராக அல்லது ஒரு மேஜிக் வாட்டராக அது மாறிடும். சாதாரண தண்ணீருக்கே அவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் நிலவு வெளிச்சத்துக்கு கீழே இந்த தண்ணீரை இன்று இரவு முழுவதும் வைக்கும் பொழுது இது சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் வாட்டராக, மேஜிக் வாட்டராக மாறிடும். மறுநாள் காலையில் ஒரு நபர் மட்டும் இதை செஞ்சுருந்தா அந்த நபர் இதை குடிக்கணும். யூ ஹாவ் டு ட்ரிங்க் தி வாட்டர். இப்போ 4 பேர் சேர்ந்து செய்கிறீங்க, 4 பேர் இது மேலே விரலை வைத்து உங்களுடைய விருப்பங்களை சொல்கிறீங்கன்னா 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரை நீங்கள் பருகலாம். ஸோ இன்றைக்கி இரவு யாருமே தவற விடாதீங்க. மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஒளியை, நில ஒளியை நமக்கு தரக்கூடியது. நிலவு பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி. 12 பௌர்ணமிகளில் இந்த பங்குனி பௌர்ணமியில் மட்டும்தான் நிலவு நமக்கு ரொம்ப அருகில் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களிடம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். தண்ணீர் எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்குது, கிளாஸும் இருக்கும். இதை மாதிரி அட்லீஸ்ட் இது இப்படி ஒரு கிளாஸ் உங்களுக்கு இல்லைன்னா இதை மாதிரி பாட்டில் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதில் நீங்கள் தண்ணீர் வைத்து இன்றைக்கி நில ஒளிக்கு கீழே இதை அவசியம் செய்யுங்க. எல்லாருமே இதை செய்யுங்க. இதே போல் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செஞ்சுட்டு வரும்பொழுது எந்த வழிபாடு பூஜை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணீர் மொட்டை மாடியில் நில ஒளிக்கு கீழே. அதை மாதிரி இந்த தண்ணீரை வைக்கக்கூடிய இடத்துலையும் நில வெளிச்சம் கொஞ்சமாவது படணும். இப்போ ஒரு ஜன்னலில் வைக்கிறீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக நில ஒளி இந்த கிளாஸில் படுற மாதிரி நீங்கள் அவசியம் வைக்கணும். வீட்டுக்கு உள்ளாரையும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். உங்கள் வீட்டில் எங்கே நிலவு வெளிச்சம் வருதோ அங்கே பார்த்து நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணுங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.